தமிழ் மக்களுக்கு வணக்கம். திருபுவனத்தில் நடந்த அந்த கொடூர கொலை சம்பவம். அதை கொடூர கொலை சம்பவம் என்று தான் சொல்ல வேண்டும். அதை லாக்அப் மரணம் என்று கூட நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சமீபத்தில பார்த்தோம்னா, தமிழகத்தில் நடந்திருக்கின்ற லாக்அப் மரணங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு, அதில் இந்த திருபுவனம் கொலையையும் அவர்கள் சேர்க்கிறார்கள். லாக்அப் மரணம் அப்படின்றது என்ன? ஒரு கைதி அல்லது விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர். அவர் காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுதோ, அல்லது நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுதோ, அவர் விசாரணையால் அல்லது தண்டனை கைதியாக இருக்கும் பொழுதோ அவர் மர்மமான முறையில் மரணிக்கிறார் என்றால் அதை லாக்அப் மரணம் என்று சொல்லி அதன் மீதான விசாரணை நடத்தப்படும். ஆனால் இங்கே திருபுவனத்தில் நடந்தது என்பது அப்பட்டமான கொலை, கடத்தல் மற்றும் கொலை, ஆட்கடத்தல் மற்றும் கொலை அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏன் அதை ஆட்கடத்தல் மற்றும் கொலை என்று சொல்ல வேண்டும் என்றால், பட்டப்பகலில் ஒரு 10 நபர்கள் மஃப்டியில் யூனிஃபார்ம் கூட அணிந்து கொள்ளாமல் வந்து ஒருவரை தூக்கி கொண்டு செல்கிறார். பொதுமக்கள் பார்வையிலே கண் முன்னாலேயே தூக்கி கொண்டு செல்கிறார்கள். தூக்கி கொண்டு சென்று அவரை ஒரு இடத்தில் வைத்து விசாரிக்கிறேன் பேர் வழி என்று அடிக்கிறார்கள். பின்னர் அவருடைய தாயார் அங்கு சென்று விசாரிக்கும் பொழுது அவரை விசாரித்து விட்டு அனுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கப்புறம் அவர் விசாரணைக்கு அப்படின்னு மேலும் விசாரணைக்கு என்று வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே வைத்து அடித்தே கொல்லப்படுகிறார். அடித்தே கொன்றதற்கான அந்த வீடியோ ஆதாரங்களும் வெளியில் வந்துவிட்டன. இந்த நிலையில தான் அந்த குடும்பத்தினர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதாவது அடுத்த நாள் அவர் இறந்து விட்டார் அப்படின்ற தகவலை அந்த குடும்பத்தினருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து இருந்த அந்த நொடியில் கூட அவரை போஸ்ட்மார்ட்டம் நடக்கவிருக்கின்ற அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக திமுக கொடி பொருத்திய காரில் அழைத்துச் செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே கூடிவிட்ட ஊர் மக்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது நடந்து கொண்டிருந்த பொழுதே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்ததாக நீதிமன்றத்திலேயே பதிவு செய்கிறது பாதிக்கப்பட்ட நபர்கள், அந்த குடும்பத்தினருடைய தரப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த அஜித்குமார் என்கிற அந்த இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருடைய சடலம் போஸ்ட்மார்ட்டத்திற்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் வீட்டிற்கே கொண்டு வருவதற்கு முன்னர் கூட அந்த குடும்பத்தினரை அழைத்து சென்று ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து இவர்கள் பேரம் பேசினார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய சேங்கை மாறன் என்கிற பொறுக்கி, அவன் பேரூராட்சியோ தலைவராகவோ என்னவோ ஒரு பதவியில் இருக்கிறான். அந்த பொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி, அதாவது பக்கத்து ஊரிலிருந்து வந்த ஏடிஎஸ்பியுடைய பக்கத்து மாவட்டத்திலிருந்து, ஊர் இல்லை மாவட்டத்திலிருந்து வந்த ஏடிஎஸ்பியுடைய ஆட்கள், காவல்துறையினரை வைத்து கொண்டு அவர்கள் அங்கே பஞ்சாயத்தில் ஈடுபட்டார்கள். அதில் இந்த சேங்கை மாறன் வெறும் ஒரு ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடியவன், ஊராட்சியோ பேரூராட்சி தலைவரோ இந்த கிரேடில் இருக்கக்கூடியவனே 50 லட்சம் வரைக்கும் தருகிறேன் என்று பஞ்சாயத்து செய்தான் அப்படின்றதான் அந்த குடும்பத்தினர் வைத்த குற்றச்சாட்டு. இது நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பதிவாகிவிட்ட நிலையில் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை, காவல்துறைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, காவல்துறை பேரம் எதுவும் பேசவில்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து பேசுகிறார்கள். இதற்கும் மேலே ஒரு படி போய் திமுக இதற்கு சம்பந்தமே இல்லாதது போல, தள்ளி இருப்பது போல ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அதுக்கப்புறம் இந்த ஐஸ் ஃப்ரூட் பெரிய கருப்பனை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் கூட அங்கே லோக்கல் எம்எல்ஏ ஒரு பெண்மணியை அனுப்பி வைத்து, அந்த பெண்மணி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அஜித்குமாரின் தாயார் அவர் பக்கத்திலேயே நின்று கொண்டு, திலகபாமா போன்ற அரசியல் தலைவர்கள் அங்கே சென்ற போது கூட அவர்களிடம் இந்த தாயார் பேச விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார். இதை எல்லா காணொலியும் பார்த்தோம். இப்போ அடுத்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காணொலி வெளிவந்திருக்கிறது. இதை பாருங்க. இந்த காணொலியில் மிக தெளிவாக திருமண மண்டபத்தில் வைத்து பேரம் பேசியது உண்மை என்பது பட்டவர்த்தனமாகி இருக்கிறது. இதை கண்டு கொதித்து எழுந்த அந்த ஊர் மக்கள் அங்கே அந்த திருமண மண்டபத்திற்கு வெளியே கூடி அவர்கள் தகராறில் ஈடுபடுகிறார்கள், கோஷம் எழுப்புகிறார்கள். உடனே அவர்களிடமிருந்து அந்த பேரம் பேசும் அந்த காட்சியை மறைப்பதற்காக காவல்துறையினர் ஒருவர், சீருடை அணிந்த காவல்துறையினர் ஒருவர் அந்த கதவை சாத்துகிறார்.
இவ்வளவு கலைவரங்களும் அங்கே நடந்திருக்கின்றன. ஒரு நபரை விசாரணை என்கிற பெயரில் முறையான புகார் எதையும் பதிவு செய்யாமல், எஃப்ஐஆர் போடாமல், காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையை கூட மறந்து ஒருவரை ஒரு வண்டியில் வைத்து கடத்தி கொண்டு போய், அவருடன் சேர்த்து 4 பேரை கடத்தி கொண்டு போய், அந்த நபருடைய சகோதரரையும் கூட்டு போய் அடித்து, இத்தனையும் செய்து ஒருவரை அதற்கப்புறம் மற்றவர்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த நபரை அடித்தே கொன்று, அந்த சடலத்தை 15 மணி நேரம் வைத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருந்து, அதற்கு பின்னர் ஒப்புக்கு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பது போல சேர்த்து பிராட் டெட், அதாவது வரும்பொழுதே இறந்து விட்டார் என்று ஒரு சான்றிதழை ஏற்படுத்தி, அதற்கப்புறம் அவங்க குடும்பத்திற்கு சொல்லி, அதே சமயத்தில் அந்த குடும்பத்திலிருந்து போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கக்கூடிய சடலத்தை வாங்க மறுக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை பலவந்தப்படுத்த கட்சிக்காரங்களை கூட்டு வராங்க அப்படின்னா, இதில் காவல்துறையோட தவறு மட்டும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்றால் இல்லை. அப்போ இதில் திமுகவும் முழுவதுமாக இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புள்ளி அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவிஐபி தான் இந்த நிகிதாவுடன் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். முதலில் திருபுவனம் காவல் நிலையம் இந்த புகாரை வாங்க மறுத்ததாக நிகிதாவும் அவர் தாயாரும் நின்று கொண்டு ஒரு அவங்க ஒரு காணொளியை வெளியிடுகிறார்கள். சிஎஸ்ஆரோட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருபுவனம் காவல் நிலையமும் என்ன சொல்லுது, எங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் புகாரையே வாங்கவில்லை என்கிற நிலையில் நாங்கள் எப்படி விசாரணைக்கு அழைத்திருக்க முடியும்? எங்களுடைய சிசிடிவி, எங்களுடைய காவல் நிலையத்துடைய சிசிடிவி கேமரா மிக தெளிவாக காட்டுகிறது, யாரும் அப்படி உள்ளே வரவும் இல்லை, விசாரிக்கப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்போ இங்கே திமுக எங்கிருந்து வந்தது, எதற்காக வந்தது? இப்போ நீதிமன்றத்திலேயே பார்த்தோம்னாக்க இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது இது சம்பந்தப்பட்டு பேரம் பேசியவர்கள், இதில் அந்த குடும்பத்தை நிர்பந்தித்தவர்கள், இவர்கள் எல்லோரும் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும், இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத போக போகத்தான் பார்க்கணும். ஆனால் நம்முடைய கேள்வி, திமுக பகிரங்கமாக இதில் ஈடுபட்டிருக்கிறது என்பது காணொளி வாயிலாக இப்பொழுது தெளிவாக வெளியே வந்துவிட்ட பின்னரும் அந்த நபர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஏன்? குறைந்தபட்சம் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், ஏன் எடுக்கவில்லை? இதையெல்லாம் கடந்து இன்னொரு அதிர்ச்சி என்ன தெரியுமா? அந்த எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தாரே, அவர் மீண்டும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அதாவது கண் துடைப்பிற்காக அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை ஆடிட்டு, ஸ்டாலின் அவருடைய தாயாருக்கு, அந்த இறந்து போன அஜித்குமாரோட தாயாருக்கு கைபேசியில் பேசுவது போல ஒரு நாடகம், அதுவும் நேரில் வராமல் ஸ்டாலினோட குரல் மட்டும் கேட்கும், வீடியோ கான்ஃபரன்சிங் கூட கிடையாது, சாரிம்மா அப்படின்னு ஒப்புக்கு ஒரு நாடகம். இந்த நாடகம் முடிந்து இந்த சுவடுகள் எல்லாம் அந்த ஆறுதல் அடைவதற்கு முன்னாலேயே அந்த நபர், அந்த காவல்துறை அதிகாரி மீண்டும் பணியமர்த்தப்படுகிறார். எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதார குற்ற பிரிவில் பணியமர்த்தப்படுகின்றார் என்றால், இந்த விசாரணை என்பது நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வர முடியுமா என்றால் முடியாது. இப்போ தான் விசாரணை சிபிஐக்கு போயிடுச்சு. ஆனால் சிபிஐக்கு கொடுப்பதற்கு முன்னாலேயே தடயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இந்த தடயங்களை அழிப்பதற்கு திமுகவும் துணை போயிருக்கிறது அப்படின்றது ஊர்ஜிதமாவதில்லை. ஆரம்பத்திலிருந்தே திமுக இதில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஊர்ஜிதமாவதில்லை. இதற்கு திமுக தலைவராக ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார்? காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்ன ஸ்டாலின், அந்த காவல்துறையினோட தவறுக்கு இதுவரையில் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஒப்புக்கு சாரிமா என்று சொல்லுவார் என்றால், திமுக தலைவராக இந்த சேங்கை மாறன் போன்ற பொறுக்கிகள் அங்கே சென்று அந்த குடும்பத்தினரை மிரட்டியதற்கு அதற்கான காணொளிகள் வெளிவந்துவிட்ட நிலையில் என்ன பொறுப்பேற்க போகிறார்? ஏதாவது பேசுவாரா என்றால் மாட்டார். இவர்களுடைய ஆட்சியில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்றத ஒரு புகாராக எடுத்து சென்ற பொழுது அந்த சிறுமியின் பெற்றோர் தாக்கப்பட்டார்கள். யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அவர் தாக்கப்படலை, அந்த புகார் கொடுக்க வந்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். அதே போல
அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த புகார் குடுப்பதற்காக அந்த பெண் அவங்க வந்து ஒரு இதுக்கு கால் பண்றாங்க. எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு கால் பண்றாங்க. அப்பொழுது "நீ ஏம்மா பிரச்சனையில மாட்டிக்கிற?" அப்படின்னு காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக அவருடைய வக்கீல் பதிவு பண்றாங்க. அதற்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி அந்த எஃப்ஐஆர் மாற்றி மாற்றி போடப்பட்டது, அல்லது எஃப்ஐஆர் போடுவதற்கு என்ன தயக்கம் காட்டப்பட்டது. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் தகவல்கள் எப்படி அந்த அந்த பெண்ணுடைய முழு தகவல்களுடன் எப்படி அது வெளியே கசிந்தது, அது யார் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவும் என்று சொல்லப்பட்டது. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நிறைய அலசி ஆராய்ந்துட்டோம். அப்போ இங்க என்னன்னா, காவல்துறை முழுமையாக செயலிழந்து போய்விட்டதோடு அல்லாமல், காவல்துறை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது அத்துமீறல் இருந்தால், அதற்கு முழு பொறுப்பு ஏற்கக்கூடிய இடத்துல திமுக இருக்கு. இதற்கு மேலும் ஆதாரங்கள் தேவையா? திமுக இருக்கிறது என்ற தைரியத்தில் தான் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர், நான் ஒட்டுமொத்த காவல்துறையும் சொல்லல, காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள். அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கடமையை ஆற்றுவதற்கும் இதே திமுக தான் தடங்கலாகவும் இருக்கிறது. எங்கே செயல்பட வேண்டுமோ அங்கே செயல்பட விடாமல் தடுப்பதும் திமுக தான். எங்கே அத்துமீறல்கள் நடக்கிறதோ அதற்கு துணை போவதும் திமுக தான் என்றால், முழு இந்த 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 காவல்துறையே கெட்டுப்போவதற்கு காரணம் திமுக. திமுகவை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தெரியும், அது ஒரு குடம் பாலில் சிந்தப்படுகின்ற ஒரு துளி விஷம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படிப்பட்டவர்களிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தால் யார் தைரியமாக காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுக்க முடியும்? அல்லது புகார் கொடுப்பவர்கள் எல்லாம் நியாயமாகத்தான் கொடுக்கிறார்கள், அதன் மீதான நடவடிக்கைகளும் நியாயமாகத்தான் இருக்கும் என்பதனை எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும்? இதற்கெல்லாம் இந்த முதலமைச்சர் பதில் சொல்வாரா? இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கின்ற கம்யூனிஸ்டுகள் இதற்கு பதில் சொல்வார்களா? இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு துணை நிற்கின்ற காங்கிரஸ் இதற்கு பதில் சொல்லுமா? இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு காவடி எடுக்கும் திருமாவளவன் இதற்கு பதில் சொல்வாரா? இந்த கேடுகட்ட ஆட்சிக்காக தேவடு காத்து கொண்டிருக்கின்ற இந்த வைகோ வகையரா இதற்கு பதில் சொல்வார்களா? இந்த பதிலைத்தான் நம்ம இவர்களிடமிருந்து கேட்க வேண்டும், பெற வேண்டும், பதில் தர நிர்பந்திக்க வேண்டும். இதை மீடியா செய்யுமா அப்படின்றதான் கேள்வி. இந்த காணொளியே மீடியாவில் வருமா என்பது சந்தேகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.